அதுக்கு பொருந்திவிடும். எனவே இது உண்மையில் அப்படி புரிந்து கொள்ளக்கூடிய இப்படியான புதிய புதிய சிந்தனைகள் கடவுளை தேடுகிற வழியில் வருகிற பொழுது நம்புகிறன் டாக்டர் அவர்கள் சொன்னது போன்று அதையும் ஏற்றுக்கொண்டு கடவுளுடைய மார்க்கம் என்று புரிந்து கொள்ள முடியாது. எத்தனையோ விஷயங்களை தவறு என்று அவர் குறித்து காட்டுகிறார். தவறு பொறுகிற பொழுது, தவறை குறித்து காட்டுகிற பொழுது அதை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்களால் வருகிற பிரச்சனையை நாங்கள் கடவுள் வழியில் வந்த பிரச்சனை என்று காட்ட முடியாது. கடவுளை அடைவதற்காக மதம் என்றால் வெறி. மதம் என்பது மதம் பிடித்த யானை என்கிறோம். இஸ்லாம் என்பது மதம் அல்ல, மார்க்கம், இறைவனை அடைவதற்குரிய வழி. அந்த வழியை இறைவன் எப்படி சொன்னானோ அப்படி நாங்கள் கண்டறிய வேண்டும். மார்க்கம், இந்த மதங்கள் இல்லாவிட்டால் ஏதோ பூமி நன்றாய் இருக்கும் என்ற ஒரு வாசகம் சொல்லப்பட்டது. உண்மையில் அதை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் என்றால் என்னவென்று புரிந்து கொள்ளாததினால் வருகிற பிரச்சனையும் கருத்தும் தான் இந்த கருத்து. மார்க்கம் என்றால் கடவுளை அடைகிற சாந்தி, நிம்மதி, ஒரு சுபீட்சத்தை அடைகிற ஒரு அழகான வழி. அதிலே என்னது ஏமாற்றம், மோசடி, கலப்படம், அடுத்தவர்களை கேவலம் பண்ணுவது, இந்த மாதிரியான எந்த ஒரு போக்குமற்ற ஒன்றுதான் இறைவனை அடைகிற வழிதான் இந்த அழகான மார்க்கம். இப்படியான ஒரு மார்க்கத்திலே வருகிற குறுக்கீடு, தவறு, மோசமான சிந்தனைகளை தட்டி சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. மனிதனுடைய சுபாவம் என்ன தெரியுமா? தவறை சொன்னால் அவனுக்கு பிடிக்காது. அதுதான் பிரச்சனை. அவரை சொல்லுகிற எந்த மனிதனாக இருக்கிறான், ஒரு மனிதனுக்குள்ள ஈகோ பிரச்சனை என்ன? அவன் ஒரு தவறை, அவனுக்கு செய்கிற ஒரு தவறை சொல்லுகிற பொழுது அவனுக்கு பிடிப்பதில்லை. பிடிக்காத பொழுது அவன் ஏசுவான், சத்தமிடுவான். சத்தமிடுகிறான் என்பதற்காக அவன் செய்வதெல்லாம் சரிய அவர் தவறு தானே. தவறு என்பதை தவறு என்று சொல்வதுதான் கடவுள் வழி. அதுக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. கடவுளை அடைகிற வழி என்பது அதிலே எந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு இதுவும் கிடையாது. ஆனால் அதில் குறுக்கிடுகிற பொழுது அதை தவறு என்று சொல்வதும் கடவுள். உதாரணமாக இந்தியா, இலங்கை, கனடான்னு ஒரு நாடு இருக்கிறது. அழகான முறையில் ஒரு அரசாங்கம் வைத்திருக்கிறோம். பக்கத்து நாட்டில் இருப்பவன் எங்கள் நாட்டுக்குள் அத்துமீறி நுழைந்தால் தடுப்போம், மீறினால் யுத்தம் செய்வோம். அது ஒரு நாட்டுடைய கொள்கை. அதற்காக இப்படி எத்தனையோ யுத்தங்கள் நடந்திருக்கின்றன நாடுகளுக்கு நாடுகள். அரசாங்கங்கள் இந்த நாடுகள் என்று இல்லாவிட்டால் யுத்தம் நடந்திருக்காது என்று சொல்ல முடியுமா? அத்துமீறி வருகிறவன் தவறு செய்கிறான் என்பதற்காக அரசாங்கத்தை புல சொல்ல முடியுமா? கடவுள் வழியை அடைவதற்கு செல்லுகிறோம். குறுக்காக வருகிற எத்தனையோ தவறுகளை தவறு என்று சொல்லத்தான் செய்வோம். அதனால் மார்க்கம் இருப்பதினால் தான் இந்த பிரச்சனை என்று சொல்ல முடியுமா? நேயர்களே, அப்படி நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடாது. கடவுள் வழிய காரணத்துக்கு வையுங்கள். இப்பொழுது சொல்லுகிற பொழுது சிலுவை யுத்தத்தில் பலர் கொல்லப்பட்டார்கள், ஜிஹாதி என்ற பெயரில் கொல்லப்பட்டார்கள் என்கிறோம். நாம் ஒரே மனித பிறப்பாக பிறந்திருக்கிறோம். அதிலேயே நான் குடித்த பாத்திரத்தில் நீ குடிக்க முடியாது என்று சொல்லுகிறோமே. ஒரு மனிதன் பிறக்கும் பொழுது என்ன தவறு செய்து பிறக்கிறான்? தாழ்ந்த சாதி என்று அவனை பிரிக்கிறோமே. பிறப்பினால் அவன் பிறக்கிற பொழுது அவனாக தப்பு பண்ணி பிறந்தானா? மனிதன் பகுத்தறிவு கொண்ட பிறகு தவறை செய்கிறான் என்றால் செய்தது தவறு என்று அந்த தவறுக்காக அவனை ஒதுக்கி வைக்கலாம். பிறக்கிற பொழுது என்ன தவறு செய்தான் சகோதரர்களே? பிறப்பிலேயே நாங்கள் பிரிக்கிறோமே. ஏன் அந்த தவறை செய்கிறோம்? இல்லை, நாங்கள் தவறான ஒரு இடத்தில் இருக்கு. கடவுளை அடைவதற்குரிய வழி என்பது சாந்தியானது, அமைதியானது. அந்த வழியில் சொல்லுகிற பொழுது குடிக்கிற எந்த தவறையும் தவறு என்று நாங்கள் அழகிய முறையில் சொல்வதற்கு நாங்கள் தயக்கப்படுவது கிடையாது. அதை புரிந்து கொண்டவர். அதுதான் இந்த இடத்தில் சுருக்கமாக சொல்ல முடியும். நன்றி இமாம் ஏசிகே முகமது அவர்களே. அடுத்து பாச மனோகர், நீங்கள் கூறுங்க. என்ன மறந்து போனீங்க? சரி, நாங்கள் தொடர்ந்து பார்க்கையிலே கடைசி அங்கே 3 கேள்விகள். இறப்பையும் பிறப்பையும் மனிதன் கட்டுப்படுத்தலாமா? நான் என்ற கேள்வி, கடவுள் எம்மதத்தை சார்ந்தவர் என்ற கேள்வி. ஆகவே நான் கீழே இருந்து போக பிரியப்படுகின்றேன். கடவுள் எந்த மதத்தை சார்ந்தவர்? அவர் மதத்தையே உருவாக்கவில்லை. அவர் எந்த மதத்தையும் சார்ந்தவர் அல்ல. அவர் தன்னில் தானே தங்கியிருப்பவர். கடவுளை ஒருவன் உருவாக்கினால்தான் இன்று மனிதர்களால் சொல்லப்படுகின்ற மதம் என்பது சாத்தியமாகும். இன்று அநேகர் தங்களுக்கென்று தங்களுடைய அறிவுக்கேற்றவாறு, பண்புகள் கலாச்சாரத்துக்கு ஏற்றவாறு, நம்பிக்கைக்கு அடிப்படையிலே பல தெய்வங்களை, அந்த தெய்வங்களுக்கு பெயரை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால்
அந்த தேவனுடைய பெயர்களினாலே பரிசுத்த வேதாமத்தின் தேவன் தம்மை அறிமுகப்படுத்தவில்லை, அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. மனிதன் தன்னை திருப்திப்படுத்திக் கொள்ளும்படியாக எல்லாவற்றையும் உள்வாங்கிக் கொள்கின்றான், இன்னும் வரப்போகிறதை உள்வாங்கிக் கொள்ளுவான். ஆனால் பரிசுத்த வேதாகமும் பரிசுத்த வேதாகத்தின் தேவனும் தம்மை வெளிப்படுத்தி கொடுத்த வெளிப்பாட்டுக்கு புறம்பே அல்லது அவர் வெளிப்படுத்திய கற்றுக் கொடுத்த மனிதனுக்கு கொடுத்த பிரமாணங்கள் நீதிகளுக்கு புறம்பே உள்ளவற்றை உள்வாங்க வேண்டாம், ஏற்றுக்கொள்ள வேண்டாம், பின்பற்ற வேண்டாம், தொழுது கொள்ள வேண்டாம் என்று அறுதியும் உறுதியுமாக தேவன் திருவுளம் பற்றி இருக்கின்றார். கடவுள் தம்மில் தாமே தங்கியிருப்பதனால், அவர் எல்லாம் உண்டாக்கப்படுவதற்கு முன்பாக அவர் சதாகாலமும் இருக்கின்றதனால், அவருடைய இருத்தலுக்கு முடிவில்லை என்று வேதம் சொல்வதனால் அவர் தம்மில் தாமே தங்கியிருக்கின்றார். அவருக்கு இருக்கின்ற அட்ரிபியூட்ஸ், அவருடைய இயல்புகள், குணாதிசயங்கள் மனிதனுடைய பண்புகள் குணாதிசயங்களை பார்க்கலும் பெரியவை. அவற்றை குறித்து நான் பேசிக்கொள்ள பிரியப்படவில்லை. பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் மனிதனை அவர் உருவாக்கி, மனிதன் தன்னை எவ்வாறு பின்பற்ற வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும், தொழுது கொள்ள வேண்டும், மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட குடும்ப வாழ்க்கையை, உறவுகளை, கொடுக்கப்பட்ட அரசாங்கத்தை, அரசாங்கத்தோடு சம்பந்தப்பட்டவற்றை, சமூகத்தை, சமூகத்தோடு சம்பந்தப்பட்டவற்றை, எஜமான், வேலைக்காரர்கள், இந்த வேலோடு சம்பந்தப்பட்ட காரியங்களை, இவை அனைத்தையும் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட பல்வேறு தொடர்புகளோடு சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு உறவுகளையும் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்றெல்லாம் அவர் எழுதி கொடுத்த பிரகாரம் வாழுவதுதான் எங்களுடைய கடமை. இது வாழ்க்கை, தேவ நியமத்தின்படி வாழ்கின்ற வாழ்க்கை. மனிதன் பல மார்க்கத்தையும் அதை சார்ந்த தெய்வத்தையும் உருவாக்கினதனால்தான் இந்த மதம் என்ற சொல் மனுக்குலத்துக்குள்ளே பாவிக்க வேண்டியதாக வந்தது. ஆக பரிசுத்த வேதாகமத்தின் தேவன் மதத்தை ஏற்படுத்தினவரும் அல்ல, மதத்தை சார்ந்தவரும் அல்ல, மனிதனை உண்டாக்கி அவருக்கு ஒரு வாழ்க்கையும் அந்த வாழ்க்கைக்கு நீதியையும் கொடுத்து அவரை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று அவர் சொல்லியபடி மனிதன் வாழ்கின்ற போது அவன் கடவுளை பிரியப்படுத்துகின்றான், கடவுளுடைய இருத்தலை அவன் விசுவாசிக்கின்றான், கடவுளை அவன் மகிமைப்படுத்துகின்றான். அவை கடவுள் மார்க்கத்துக்கு அப்பாற்பட்டவர், மதத்தை சார்ந்தவர் அல்ல. இங்கே அடுத்ததாக பரிசுத்த வேதாகமம் ஒரு காலம் மனிதர்களை தெய்வம் என்று சொல்லவில்லை, அவர்களும் தெய்வம் ஆகலாம் என்றும் சொல்லவில்லை. அவருடைய கடைசி பிறப்புகள், அவருடைய முக்தி, பரிநிவாரணம், கடவுள் நிலையை அவர்கள் கடவுளாக மாறுவார்கள் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லவில்லை. கடவுள் கடவுளாகவே இருக்கின்றார், மனிதன் மனிதனாகவே இருக்கின்றார். ஆக முகமது சொன்ன பிரகாரம் ஆடும் மாடும் என்றால் அவைகளும் தெய்வமாகி விடும் என்று அவர் சொன்ன பிரகாரம் இன்று ஆடு மாடுகள், புல்லுகள், பூண்டுகள், மரங்கள், கிரங்கள் எல்லாவற்றையும் மனிதர்கள் தெய்வமாக கருதி தெய்வமாக தொழுது கொள்கின்றார்கள். அது பரிசுத்த வேதாகமம் ஏற்றுக்கொள்ளவில்லை, பரிசுத்த வேதாகமம் அதை அனுமதிக்கவில்லை. ஆக என்ற நான் சுயம், அது மனிதன் பாவம் செய்து ஏகமாய் கட்டுப்போய் தேவ மகிமையற்றவனாய் இருக்கின்ற போது, அவனுடைய உள்ளத்திலிருந்து தீட்டான அழுக்கான காரியங்கள் புறப்படுகின்ற போது, மாம்ச சிந்தை, பாவ சிந்தை உள்ளவனாய் அவன் இருக்கின்ற போது, பாவ செயல்களுடையவனாய் இருக்கின்ற போது அவன் ஒருபோதும் தெய்வமாக முடியாது. அவனுக்கு பாவ விமோசனத்தை தேவன் ஏற்படுத்தியிருக்கின்றார். அதனால்தான் இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார், நான் அனைவரை மீட்கும் பொருளாக என் ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகின்றார். நான் தேடவும் ரட்சித்துக் கொள்ளும்படியாக தான் வந்தேன் என்று அவர் சொல்லுகின்றார். இவ்வாறு மனிதன், பாவமுள்ள மனிதனை ரட்சிப்பதற்குரிய மார்க்கத்தை, வழியை, பாவ மன்னிப்பை, பாவ விமோசனத்தை, பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்கின்ற வாழ்க்கை முறையை பரிசுத்த வேதாகமம் குறிப்பிடுகிறது. ஆக நான் மனம் திரும்பி பாவங்களை அறிக்கை செய்து தேவ வழியிலே நடக்கின்ற போது என்ற நான், சுயம் என்ற நான் பரிசுத்தப்படுத்தப்பட்டு நான் தேவனுடைய ராஜ்யத்தை, தேவனால் கொடுக்கப்படுகின்ற ஆத்மீக ஆசீர்வாதங்களை நான் பெற்றுக்கொள்ள வாய்ப்பு ஏற்படுகிறதை ஒழிய அவன் தெய்வமாக முடியாது. அவன் பரிசுத்தப்படுத்தப்பட்ட பிற்பாடும் அவன் மனிதனாக இருந்து அவன் தெய்வத்தை பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்ள வேண்டும் என்பதே பரிசுத்த வேதாகமத்தின் போதனை. அங்கே மார்க்கமப்பு கேட்ட அடுத்த கேள்வி, இறப்பையும் பிறப்பையும் மனிதன் கட்டுப்படுத்தலாமா என்று. பரிசுத்த வேதாகமத்தின் போதனையின்படி மரணத்தின் மேல் மனிதனுக்கு அதிகாரமே இல்லை. அதனோடு மனிதன் போராடினாலும் மரணத்தின் மீது அவனுக்கு ஜெயம் கிடைக்காது. மரணம்
மனிதனுக்கு பாவத்தின் சம்பளமாக இருக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. ஆத்மீக மரணம், இன்னும் சரீரியான மரணம் தேவனுடைய பிரமாணத்தை மீறினதினால் மனுக்குலத்துக்குள் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகின்றது. ஆக மனிதனால் மரணத்தை கட்டுப்படுத்த முடியாது என்பதற்கு விஞ்ஞானமும் சாட்சி பகருகிறது, முடியாது என்று. பிறப்பையும் அவ்வாறு வேதம் சொல்லுகின்றது. ஆக தாயின் கற்பத்தில் எலும்புகள் உருவாகின்ற விதம் ஆச்சரியமானது, பிரமிக்கத்தக்கது, அதிசயமானது என்று பரிசுத்த வேதாகமம் 139 சங்கத்திலே விளம்புகிறது. ஆக கற்பத்தின் கனி கர்த்தரால் உண்டாகிறது, கற்பத்தின் சுதந்திரம் தேவனால் வருகிறது என்று பரிசுத்த வேதாகமம் சொல்கின்ற பிரகாரம் பிறப்புக்கும் இறப்புக்கும் மனிதனால் கட்டுப்படுத்த முடியாது என்பது தெளிவாகிறது. அவன் கட்டுப்படுத்த முயற்சித்தாலும் தேவ சித்தத்தின்படி ஒருவன் பிறப்பான், ஒருவன் மரிப்பான் என்பது வேதத்தின் தெளிவான போதனை. ஆனால் மரித்தவர்கள் எல்லோரும் உயிர்த்து எழுவார்கள் என்பது பரிசுத்த வேதாகமம் சொல்லுகின்றது. பூமியில் பிறந்த அனைவரும் மரித்தார்கள் என்று டாக்டர் ஐயாவும் அவர் சொன்னார். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார், சதகாலமும் ஜீவிக்கின்றார். இதனாலே அவர் உயிர்த்தெழுந்து சொல்கின்ற காரியம், இதோ மரித்தேன் உயிர்த்தெழுந்தேன் என்று அவர் விளம்புகின்றார். உயிர்த்தெழுந்த பிற்பாடு 40 நாட்களாக அவர் அனைவருக்கு தரிசனமாகினார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே பல ஆதாரங்கள் உண்டு. மனிதனுடைய கண்கள் காணத்தக்கதாக அவர் பரலோக ராஜ்யத்துக்கு மேகங்கள் மீது எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை மீண்டும் மேகங்களின் மீது மகிமையோடு, ராஜரிகத்தோடு, கர்த்தத்துவத்தோடு அவர் திரும்பி வருவார் என்றும் வேதம் சொல்லுகிறது. ஆக மனிதனுக்கு இறப்பு உண்டு, உயிர்த்தெழுதல் உண்டு. மரணத்தை வென்றவரானதான் மனிதனை உயிர்ப்பிக்க முடியும் என்று பார்க்கின்றோம். இங்கே ஐயா அவர்கள் சொன்ன பிரகாரம் மதத்தின் பேரால் யுத்தங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று, பல சிலுவை போர்கள் உண்டாகியிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டது சரித்திர ரீதியாக சரித்திரம் கொடுத்த பெயர் சிலுவை யுத்தம் என்று. ஆனால் பரிசுத்த வேதாகமம் கிறிஸ்துவின் பெயரால், மதத்தின் பெயரால் யுத்தத்தை ஏற்படுத்தவில்லை, யுத்தத்தை வரவேற்கவில்லை. இங்கே கிறிஸ்துக்கு பிற்பாடு வந்த மார்க்கங்கள் பட்டயத்தினால், வாளினால் அந்த மதத்தின் தலைவர்கள், முக்கிய தலைவர்கள், மார்க்கத்தை சார்ந்தவர்கள் யுத்தம் எடுத்து அவர்கள் தேசங்களை பிடித்து அவர்கள் வலுக்கட்டமாக தன்னுடைய மார்க்கத்துக்குள்ளே அவர்கள் கொண்டு வருகின்ற முறைமைகள் இருந்த போது கூட, அப்பொழுது இருந்த தேசம் ஒரு சிலர் மதத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக அவர்கள் யுத்தத்தில் ஈடுபட்டாலும் அது பெருவாரியாக அது முக்கியமாக இடம்பெற்றது அரசியல் நோக்கத்தோடு. நிலத்தை, தங்களுடைய தேசத்தை, தங்களுடைய பண்பை, தங்களுடைய மேன்மையை, தங்களுடைய கலாச்சார விழுமியங்களை காப்பாற்றும்படியாக அவர்கள் யுத்தத்தை ஏற்படுத்தினார்கள், யுத்தம் செய்தார்கள் என்பது உண்மை. அந்த வகையில் அரசியல் ரீதியாக, சரித்திர ரீதியாக அதுக்கு கொடுக்கப்பட்ட பேர்தான் சிலுவை யுத்தம் என்று பார்க்கின்றோம். ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய போதனையின்படி அவர் பகைவர்களை, சத்துருக்களை சிநேகிக்க சொல்கின்ற போது அவர் யுத்தத்துக்கு அவர் வழிநடத்தி செல்லவில்லை. என்னை பொறுத்தவரையில், என்னுடைய ஆராய்ச்சியின் அறிவின்படி, தென்கிழக்காசிய நாடுகளிலும் சரி, எந்த நாடுகளிலும் சரி, பட்டயத்தினால் மதத்தை பரப்பவில்லை. ஆனால் அரசியல் ரீதியாக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து மற்ற நாடுகளை அடிமைப்படுத்தி காலனித்துவ ஆட்சிக்குள் கொண்டு வந்த அரசியல்வாதிகள் அவர்கள் யுத்தம் செய்தார்கள். ஆனால் அவர்களுக்கிடையில் இருந்த மிஷனரிமார்கள், தேவனுடைய மனுஷர்கள், ஊழியக்காரர்கள் சிலுவையினால், தியாகத்தினால், அன்பினால், கிறிஸ்துவின் சாயலை அவருடைய மாதிரியை பின்பற்றி அன்பினாலே அவர்கள் யுத்தத்தை மன்னிக்கவும் தங்களுடைய தெய்வத்தின் விசுவாசத்தின் காணகத்தராகிய இயேசுவை குறித்து அவர்கள் பரப்பினார்கள். அன்பினாலே, இன்னுமாய் அன்பின் கிரிகளை வெளிப்படுத்தி காட்டுகின்ற நற்கிரிகளினாலே அவர்கள் வேதத்தையும், வேதத்தின் போதனைகளின் மையமாக இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவையும் பரப்பினார்கள். அதனாலே மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்று நாங்கள் பார்க்கின்றோம். ஆனால் சிலுவை யுத்தம் வந்தது, போய்விட்டது. அரசியல்